Thank you.
கலிமங்கலம் சேட் ஓலூர் கருப்பு மீனாட்சிபுரம் இருப்பு
மீனாட்சிபுரம் புதூர் அன்பண்ணன் ரமேஷ் அவர்களும் கருப்பு அவர்களும் எனக்கு 300 ரூபாய் அன்பளித்துள்ளார். அன்பண்ணன் அவருக்கு நன்றி நன்றியோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க கூட கொடுங்க. இங்கே வழியாக நடிக்கும் சக்தி பாரதி அருமை சகோதரி அவர்களுக்கு பொன்னாடி அளிக்கப்படுகிறார். ஹலோ. இசைக்கு மயங்காத இதயங்களிலே அழகுக்கு மயங்காத காதலும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மீனாட்சிபுரம் கம்மா பாய்ஸ் உதயகுமார் பிரதேச சார்பாக வள்ளியாக நடித்துக் கொண்டிருக்கும் நடிப்பின் நாயகி மதிப்பிற்குரிய சக்தி பாரதி அவர்களுக்கு உதயகுமார் பிரதேச சார்பாக இந்த பொன்னாடியை போலார சூட்டப்படுகிறது. எங்கள் அனைவருக்கும் கைத்தறி ஆடை அணிவித்து கௌரவப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பான நாடகம் அமைத்து கொடுத்த அன்பா தங்கராஜ் அண்ணாவர்களுக்கும் எங்களை வழிநடத்தி அழைத்து வந்த என்னுடைய அப்பா ஏனாதியை சேர்ந்த செல்வராஜ் அப்பா அவர்களுக்கும் அருமையாக ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பு உறவினர்கள் அனைவருக்கும் நன்றி. மீனாட்சிபுரத்தை சேர்ந்த கம்மா பாய்ஸ் அன்புள்ளவர்கள் சார்பாக இங்கே பொன்னாடி பொருத்தி கௌரவப்படுத்திய அன்பு உடன்பிறவாத சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி நன்றி கடந்த வணக்கம். வல்சூரை சேர்ந்த முருக பக்தர்கள் அன்பு உடன்பிறவாத சகோதரர் எனக்கும் என்னையும் பாராட்டி என்னுடைய அன்பு தந்தையார் செல்வராஜ் அப்பாவையும் பாராட்டி ஆளுக்கு 100 ரூபாய் அன்பில் பெல்து மணி அண்ணா பெருமைப்படுத்திய அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். கைதட்டி உற்சாகப்படுத்திய அன்பு ரசிக பெருமக்கள் அனைவருக்குமே நன்றி நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாடு வசனத்தை பேசிட்டு பாடுறேனே. கல்வி கடலை கடைந்து அமுதடுத்து நல்கின்றாக நாட்டில் கழிக்கும் கவி வாழ்நஜலுக்கும் தேசத்தொண்டே சிறந்த பணியாற்றும் தலைவர்களுக்கும் உள்ளத்தின் உணர்ச்சிகளை அள்ளி இணைத்து நடிக்கும் எமது உயிர் ஓவிய நடிகர்களுக்கும் மேலும் இச்சபையில் கூட்டியிருக்கும் கிராம பொதுமக்கள் அனைவருக்குமே சிரம் தாழ்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். யார் எத்தொழிலை செய்தாலும் குற்றமற செய்வது என்பது எளிதல்ல. சலதாரிய விழுநீரும் சாகரம் தன்னை சேர்ந்தால் புலமன்றையை கொள்வதனால் கிளைகட்டல் வெறுப்பதுண்டோ புலவர்கள் தொழில் சபையில் புன் கவியாளர் சேர்ந்தால் நலமன்றையை கொள்வதனால் நவிழ்வது பெரிய குற்றம். சலதாரிலிருந்து வெளிவரக்கூடிய அசுத்தமான நீரானது சாகரம் என்று சொல்லக்கூடிய சமுத்திரத்தின் இடத்தை கலக்கும் பொழுது அது தன் என்னமென்று உறவினர் என்று ஏற்றுக்கொள்கிறதை விட்டுப்படுவதில்லை. அதுபோல பெரியோர்களாகி உங்களிடத்தில் சிறையை விரித்து வந்துள்ள இந்த புதிய பறவைக்கு சொல் குற்றம் பழுக்குற்றம் அபிநய குற்றம் எந்தவித குற்றம் தென்படியும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கைகொண்டு என்னையும் என்னை சார்ந்தவரையும் மண்புடன் அரவணைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பெரியவர் என்ற ஆசீர்வாதம் வாங்கிவிட்டாலும் தொழில் செய்தாலும் எவக்குலப்பெருமான் முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அவனை நல்லாசை பெற வேண்டும். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மரியனே ஈசன் மகனே ஒருத்தை உன் நம்பியே என்னுடைய தண்டை காலைக்கு எப்பொழுதும் நம்பியே இருக்கும். குறிஞ்சி நிலவேலன் கொற்றவன் நம்பிக்கும் நங்கை மோகினியாருக்கும் வளர்ப்பு குழந்தையாய் 7 உடன்பிறவாத சகோதரர்களுடன் வளர்ந்து வருகின்றேன். நற்றமிழ் மொழியால் அனைத்து மக்களுமே செல்லமாக ஒவ்வொருவர் இல்லத்திலும் உள்ளவர்கள் உள்ளத்திலும் நல்லதோர் இதை பெற்று ஸ்ரீ வள்ளி வள்ளி என்று அழைக்கப்பட்டு பற்பல வல்லுநரிடம் கல்வி பயின்று கற்றவர்களிடத்திலும் என்னை பெற்றவர்களிடத்திலும் பேரும் புகழும் பெற காரணமாயிருந்த முருகப்பெருமானை இசைத்தமிழ் இயற்றமிழ் நாடகத்தமிழ் என்று சொல்லக்கூடிய முத்தமிழில் பாட்டெடுத்து வழங்கிவிட்டு கலைப்பணிக்கு செல்லலாமே. பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி பழமுதி சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி அவன் அழகு தெருமுகத்தில் கிழகி மலை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி தோழி ஆரம்பம் சொன்னானடி
வந்தேனடி பழமொழி தோழியே தோழி பார்த்தவன் நன்றானடி பெருமாளை வணங்கிவிட்டாலும் அவர் தண்டையாக ஊர்கோர் அபதாத்மை தொடர்ந்து மெழிக்கும் மாறி காளி நீலி திரிசூடி ஆத்தாளை எங்கள் எண்ணமெல்லாம் முத்தாளை மாதுளம்பு நிகத்தாளை புவி அடங்க காத்தாளை அன்னை இமயவளை ஓம்கார ரூபிணியே ஓம் சக்தி பலா சக்தி என்று அழைக்கக்கூடிய அபிராமி வள்ளியே வெள்ளை கிளை முடித்து வெள்ளை படிப்புண்டு வெள்ளை கமலத்தை வீற்றிருப்பாள் வெள்ளை அரியாசனத்தின் அரசரோடு நமக்கெல்லாம் என்றுமே சரியாசனம் கொடுத்து வைத்த கலைவாளின் பொற்பாதங்களை பணியலாம். கனியமுதே கருணை கடலே துணை நீயே சுந்தரேசர் மகிழும் மகிழே கடம்பவன குயிலே மாதவன் போற்றும் எழிலே பரமளத்தனை பணிந்தோமே அங்கைய கண்ணியே கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து கொண்டை முடி அலங்கரித்து கொஞ்சம் கிளி கையில் வைத்து அஞ்சுக மொழி உமையால் ஆட்சி செய்தால் அந்த அழகிய மதுரையிலே 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 வான்மதி சூரிய ஆனந்த வெள்ளப்பிருகும் மதுரை மீனாட்சி சன்னிதானம் அந்த அழகிய மதுரையிலே கொண்டை முடி
அந்த அழகிய மாமோகன குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று சொல்லக்கூடிய 5 வகை நிலங்களிலே குறிஞ்சி நிலத்தில் வெள்ளி மலைச்சாலையில முருகனுக்காக செந்தனையும் நம்மளது உணவிற்காக கண்ணன் திணையை விதைக்கப்பட்டுள்ளதா. திணைகளுக்கும் சேராகமின்றி பறவைகளுக்கும் சேராகமின்றி கையில் கவன் கொண்டு வானப்பாடு வரக்கூடிய பட்சிகள் எல்லாம் காணப்பாடு விளையாட்டு. களிமங்கலம் காதர் 100 ரூபாயும், அண்ணா நகர் அபியண்ணா எங்க அண்ணன் வந்திருக்காரு, அண்ணா நகரை சேர்ந்த அபியண்ணா அவர்கள் 100 ரூபாயும், ஆளுக்கு 100 ரூபாய் அன்பில் பழுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணா அவர்களுக்கு இருவருக்கும் நன்றி. நன்றி கடந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம எல்லாம் காவலுக்கு போகணுமா? எங்க அப்பா சொல்லி விட்டுருக்காங்க. 7 ஆண் பிள்ளைகள் இருந்தாலும் நம்பி தலைவனுக்கு ஒரு பெண் பிள்ளை வேண்டும் என்று 2 நாள் கவலை. இந்த கவலைக்கு நீங்க வாழ்ந்து வேண்டுதலை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் முருகப்பெருமானிடம் வேண்டிக் கொண்டார். அவன் வேண்டுதல் கிழங்கு முருகனை கொடுத்தால் வெள்ளி கிழங்கு தோன்றிய பள்ளத்திலேயே வெள்ளி கொடியில் என்னை கண்டெடுக்கப்பட்டார்கள். அதோடு செல்லமாக நாம் அதை வெள்ளி என்று அழைத்து கனகவேலை பூங்குலமகள் அப்படி நிலத்தின் பேரையும் சுட்டி விடத்தில் காவலுக்கு செல்ல வேண்டும். கண்ணு கருத்துமாக காவலை பார்க்க வேண்டும். இந்த காவலுக்கு துணையாக நீங்க எல்லாரும் கூடவே காவலுக்கு வரணும்னு சொல்லி எப்பவுமே தனிமையா போகவே கூடாது. நீங்க எல்லாம் சேர்ந்து வந்தாதான் அந்த காவல் சிறக்கும். அப்பேற்பட்ட தண்ணி இந்த காவலை மீண்டும் கந்த பகவான் புகழை பாடிக்கொண்டு மீண்டுமா நீ பாடுனேன்னா இருக்க கூட்டம் கிளம்பி போயிருவாங்க. வெறும் சாமி பாட்டா பாடுனீங்கன்னா இல்ல, சாமிக்காக தான் நாடகம். சாமிக்காக பக்தியோடு நான் வந்திருக்கேன். 2 பாட்டு வணங்கிட்டீங்கல்ல, முருகனை வணங்கிட்டீங்க, தாயை வணங்கிட்டீங்க, அப்புறம் என்ன மறுபடியும் அவளை வணங்கலான்னு? மறுபடியும் வணங்கணும்னா நீ மார்கழி மாசம் பசனைக்கு வந்து பாடிக்கிட்டே இருக்கு. நீங்க வேறு சாமி பாட்டா நீங்க கூட்டிட்டு போக மாட்டேங்குது பசனைக்கு. ஏமா இந்த வட்டம் போறோம், போறோம், எல்லா பக்கம் பசனைக்கு போறோம். இருக்கட்டும், இல்லாத தன்மையோடு நீங்க சொல்வது போல இந்த கண்ட வருமானை பக்தி மயமாக அழைக்காமல் கொஞ்ச நேரம் என்னுடைய காதல் வழிபட்டு அழைக்கலாம் என்ற ஒரு ஆசை. ஆமாமா, அலைங்க காதல் என்றாலே எப்பேற்பட்ட முகத்தில் பிரகாசம் தோன்றுகிறது. என்னோட காதலை எடுத்து எப்பெருமான் முருகனை எப்படியெல்லாம் அழைக்கலாம் என்ற அன்பு முருகமாகி அனாதே பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனையா கொண்ட கருணைக்குள் முகங்களால் கனவல் மனிதன் கொண்ட ஒரு திருமகன் உதித்த உதித்த எம்பெருமானை காண்பதற்காக வழி மீது விழி வைத்து அனைதனும் காத்துக் கொண்டே இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட கந்தன் அந்த 6 படை வீடுகளுக்கும் சொந்தக்கார அழகன் அந்த பழமுதிர் சோலை வீட்டிற்கும் எம்பெருமான் குமரன் அந்த குமரனை காண வேண்டும் என்பதற்காக 5 வயசுல இருந்து காத்துக்கிட்டு சூப்பர். அவனுக்காக எப்படி வருவார், எப்படி எல்லாம் வருவார், என்னை பார்ப்பதற்கு ஓடோடி வருவாரா, ஒரு முறையேனும் திருமுகத்தை காண்பாரா, இல்ல அவருடைய கடைக்கண் பார்வைதான் நம் மீது படுமா? நம்ம அவர் பார்க்கறது பெரிய விஷயம் இல்ல, அவர் நம்மளோட பார்க்கறது பெரிய விஷயம். அதனால இன்றாவது அந்த ஆண்டி கோலத்துடன் வந்து காட்சி கொடுப்பாரு எதிர்பார்த்து முருகா இன்னைக்கு ஆண்டி கோலத்தோட வர சொல்லணும். பார்க்கலாம் அந்த உடம்புக்கு அந்த வேஷத்துக்கு அம்பிட்டு ஒரு பொருத்தம் அப்படி ஒரு அழகா இருக்கும். பரவழைக்கலாம் என்று Radhe
ஏன்னா இந்த பாடல் கேட்டவாரு முதல்ல இந்த வாசிப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த ஒரு வரியவே தொடங்கும். அதுக்கு முன்னாடி நிப்பாட்டிட்டு இந்த பாடலுக்கான உயிரே அங்கேதான் இருக்கு. அப்பேற்பட்ட தமிழ் பக்க மேளங்கள் இப்படியெல்லாம் அமைத்து கொடுத்தால் பாடாத நபர்களுக்கு கூட பாடல் வரும் என்று சொல்வாங்க. இந்த பக்க மேளத்தை அமைத்து கொடுத்த கிராமத்தார்களுக்கும் எனது அன்பு அப்பாவர்களுக்கும் தான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு காலத்தை நேரத்தை மனுஷத்து நடக்கவே காலம் வந்து நடக்காத கோழில் இந்த குரங்கு கொப்பாக நடப்பான் என்று சொன்னார்கள். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கொண்டுண்டு குறையில்லை, கண்ணனுண்டு என்னாலும் நம்பாண்டில் கவலையே என்று வாக்கியத்துக்கு இறங்கியவாள். வேலும் மயிலும் மல்லாசி புரியமாக அமைந்தாலும் அந்த வேலவனை நினைத்துக் கொண்டே இருக்கலாம் என்று நான் எத்தனை நாள் காத்திருக்கிறது. எப்படி ஆட்டு பாடுக்கிறாங்க டீ குடிக்குது நீங்களா? ஆமா, ஏன் இப்ப நாங்க பாடாம இப்ப நாங்க ஓபி அடிச்சுட்டு இருந்தா அதைத்தான் சொல்லிட்டு பக்க வேணும்னா இப்படித்தான் இருக்கிற பாடாத ஆளு கூட பாடல் வரும். அதனாலதான் நாங்க உங்க பெட்டி சத்தத்துலதான் இந்த உங்க பெட்டியில தான் இந்த சத்தம் வந்தானே தெரியல. அதை விட அந்த கையில தான் அந்த நாதம் பிறக்குதான்னு தெரியல. இதையெல்லாம் வெளிக்காட்டு முறையில் அமைந்திருப்பது அருமையான ரொம்ப அருமையா இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச போட்டோ எடுத்து காமிச்சு இது இப்படி இருந்ததா நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இப்படிலாம் ஞாபகத்தோடு இருக்காங்க. ஏன்னா ரசிகர்கள் நம்மளுடைய நடிகர்களை எந்தெந்த இடத்துல வச்சு பாக்குறாங்க. மணிகண்டனா அந்த இடத்துல அவங்கதான் அப்படின்ற மாதிரி எப்பேற்பட்ட தன்மையில் எங்களுக்கெல்லாம் பெருமை சேர்த்த ஒளிபெருக்க வைத்து கொடுத்த விஜயலட்சுமியா அது என்னுடைய உயிர் தோழியோட பெயர். பள்ளி பருவத்துல அப்பேற்பட்ட அருமையான ஒளிபெருக்கி அமைத்து கொடுத்த அன்பு சகோதரர்கள் அனைவருக்குமே நன்றி கடந்த வணக்கம். ரொம்ப நல்லா இருக்கு. எக்கோலாம் எதுவுமே எங்களுக்கு வேணாம். இதுவே அருமையா வச்சிருக்கீங்க. அப்பேற்பட்ட தன்மை மணியனா அந்த நான் நினைச்சுக்கிட்டே இருக்கலாம்னு ஆசைதான். ஏன்னா எப்படியா இருந்தாலும் 2வது வாக்கப்பட்ட போறது முடிவாகி போச்சு. அவங்க அங்க திருப்பரங்குன்றத்துல இருந்தாங்கன்னா நான் பழமுதி சோலைக்கு போலாம் முடிவோட வந்திருக்கேன். நல்லபடியா பழமுதி சோலைக்கு போங்க. அப்பேற்பட்ட தன்மை பௌர்ணமிக்கு இங்க வருவோம், வந்து பார்த்துட்டு போறோம். உங்களுக்கு எல்லாம் இலவசமா வந்து கண்வரையில தரிசிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எங்களுக்கு ஒரு ஆள் இருக்கு. இங்க ஆறுமுகம்னு தங்கச்சியை கட்டி கொடுத்துல ரொம்ப நெருக்கமா வச்சிருன்ற உறவு முறையில அவர் தோழன் உறவு முறையில போவீங்க. இதெல்லாம் தங்கச்சியை கல்யாணம் கொடுத்துட்டா நாங்களும் மச்சின வீடுதா சம்மந்தி வீடு தாவீடு தானே. எங்க மச்சான நாங்க பார்க்க வர மாட்டோம். உறவு முறையோட விடாமல அதனால அந்த கண்ணம் நினைச்சுக்கிட்டேன். சரி அந்த அலையோசை போல வாரி வாரி வழங்கும் அந்த வள்ளல் அன்பு ஐயா கருப்பு சிங்கம். நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது. நீயா அழைத்தது அடித்தது. நீயா அழைத்தது என் நெஞ்சில் மின்னல் அடித்தது. தனிமையில் என்னை நீயா அழைத்தது நீயா அழைத்தது. அடித்தது.
நன்றி நன்றி நன்றி. எங்கேயும் எங்களுக்கு இப்படிலாம் ரசிகப்பட்டிருக்காம தான் இந்த பாடலுக்கு இதுதான் உயிரோட்டமே. வித்தியாசமா இருந்தாலும் எங்களே மாசானே அடிக்கடி சொல்லி எடுக்கும், பாடுனே பாடலே பாடாதே, கொஞ்சம் வித்தியாசமா பாடுங்க. மணியனெல்லாம் வந்ததுல நீங்க என்ன பாட்டு பாடினாலும் பாடலாமே அப்படின்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அவர்களுக்கான வித்தியாசமான பாடல். எங்க அதெல்லாம் போய் சரியா சேருமா அப்படின்னு நினைச்சேன். சேர வேண்டிய வந்தா எங்கேயும் சேரும். சேர்மானம் சரியா இருக்கு. பாடலை எப்படி கொண்டு போகணும். இப்ப இதே பாட்டை 100 தடவை பாடு, அந்த பாட்டை 10 பைசா பிரயோஜனம் மாதிரி வாசிக்கலாம். இன்னொரு தடவை பாட வேண்டாம், இன்னொரு ஆளுகிட்ட பாடுறாலே போதும். ஒரு பிரயோஜனமே கிடையாது. இல்ல நான் மட்டும் காவல் தனியாக செல்லவில்லை, அங்க போய் நிக்கணும்ல. இன்னும் அந்த தோழிகளை அழைத்துக் கொண்டு காவலுக்கு போலான்னு வந்திருக்கேன். எப்படி பாடுற அந்த பாடல் ஒன்று பாட வேண்டும். அதை பாடி ஆகணும். ஆமா, எங்க அப்பா பாடுறேன்.